கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அதிசயமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 31 முதல் 33 வசனங்கள் வரைக்கும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் கவலை இல்லாத ஒரு மனிதனை நாம் பார்க்கவே முடியாது. பணமே இல்லாமல் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறதான மனிதன், எனக்கு தங்குவதற்கு இடமில்லையே, சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லையே, உடுத்து கொள்வதற்கு துணிகள் இல்லையே என்று சொல்லி அவன் கவலைப்படுகிறான். நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்களும் கூட மருத்துவ செலவு அதிகமாகிக் கொண்டே போகிறதே, பிள்ளைகளுடைய படிப்புக்கான செலவு அதிகமாகிக் கொண்டே போகிறதே, விலைவாசிகள் எல்லாம் அதிகமாகிக் கொண்டே போகிறதே. எப்படி இந்த உலகத்தில் வாழுவது என்று நினைத்து அநேக காரியங்களுக்காக அவர்களும் கூட கவலைப்படுகிறார்கள். அடுத்து பொருளாதார ரீதியாக உயர்ந்த இடத்தில் இருக்கிற மக்கள், இவர்களும் கூட கவலைப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு பணம் பெருகுகிறதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு கவலையும் பெருகுகிறது. பணம் இருக்கலாம், ஆனால் அந்த பணத்தை அனுபவிக்கிறதற்கான சக்தி அவர்களுடைய சரீரத்தில் இல்லாமல் போய்விடலாம். சாப்பிடுவதற்கான, அனுபவிப்பதற்கான எல்லாமே அவங்க வீடுகளில் இருக்கும், ஆனால் அவங்களுடைய சரீரம் அதற்கு ஒத்து வராது. ஆகையினால அவர்களுக்கு கவலை. தங்களுடைய வாழ்க்கையில் வந்த இந்த வியாதியை நினைத்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, சம்பாதித்த பணத்தை எங்கே பதுக்கி வைப்பது என்று தெரியாமல் கவலைப்படுகிறார்கள். இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டுமே என்ற அந்த எண்ணத்தோடு கூட அதற்காக இன்னும் அதிகமாக கவலைப்படுகிறார்கள். பணம் இருந்தாலும் கவலைப்படுகிறார்கள், பணம் இல்லாவிட்டாலும் கவலைப்படுகிறார்கள். இந்த கவலையை கொடுப்பது யார்? கவலை என்பது கடவுளிடத்திலிருந்து வருகிற ஒரு காரியம் அல்ல. இது சாத்தான் மூலமாக வருகிறதான ஒரு காரியம். கவலை என்று சொல்லக்கூடியதான ஒரு காரியத்தை சாத்தான் மனிதனுக்குள்ளாக விதைத்து அவனுடைய சந்தோஷத்தை, அவனுடைய சமாதானத்தை, அவனுடைய நிம்மதியை, அவனுடைய விசுவாசத்தை கூட சீரழித்து விடுகிறான். கவலை கொள்ளுகிற பிள்ளைகள் சாப்பிட மாட்டார்கள். அவர்களுடைய சரீரத்தில் பலவீனம் ஏற்படும். கவலைப்படுகிறவர்களால் நன்றாக ஜெபிக்க முடியாது. அவர்களுடைய ஜெப வாழ்க்கை குளிர்ந்து போய்விடும். கவலைப்படுகிற மனிதன் வேதத்தை தியானிக்க முடியாது. அந்த வேதத்தின் மேலே அவனால் கவனம் செலுத்த முடியாது. அதை போலவே கவலைப்படுகிறதான மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவனால் வளர முடியாது. இந்த கவலை அவன் வளராதபடிக்கு அப்படியே அவனை தடுத்து நிறுத்தி விடுகிறது. அநேகருக்குள்ளாய் கவலை இருப்பதினால் அவர்கள் ஆராதிக்க கூட முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறார்கள், மேற்கொண்டு வளராதபடிக்கு அந்த கவலை அவர்களை அப்படியே நெருக்குகிறது. இது சாத்தானுடைய ஒரு பெரிய ஒரு தந்திரம். இன்றைக்கு மனுக்குலம் முழுவதுக்குள்ளாகவும் கவலையை கொண்டு வந்து சாத்தான் அவர்களை ஆட்டி படைக்கின்றான். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன காரியத்தை சொல்லி கொடுக்கிறார் என்று பாருங்கள். எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று இந்த உலக தேவைகளுக்காக கவலைப்பட வேண்டாம். சாப்பிடுகிறதற்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுள் கொடுப்பார். நாம் குடிப்பதற்கு தேவையான தண்ணீரையும் ஆகாரத்தையும் கடவுள் நமக்கு கொடுப்பார். நாம் அணிந்து கொள்வதற்கு தேவையான ஆடைகளையும் கடவுள் நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆகாயத்து பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை.
ஆனால் ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாக தினமும் தினமும் அவைகளை போஷிக்கிறார் என்று பாருங்கள். கடவுள் அந்த ஆகாயத்து பட்சிகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார் என்றால், அந்த பறவைகளை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் தேவனால் வைக்கப்பட்டிருக்கிற மனிதனுக்கு அவர் எவ்வளவா எல்லாவற்றையும் கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்துவார் என்பதை நினைத்து பாருங்கள். இந்த காடுகளில் இருக்கிறதான காட்டு புல்லுகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், எவ்வளவு பசுமையாக இருக்கிறது, எவ்வளவு அழகான பூக்கள் காடுகளில் பூக்கிறது. கடவுள் அதற்கு அழகை கொடுத்திருக்கிறார், நிறத்தை கொடுத்திருக்கிறார். அது சந்தோஷமாக இருக்கிறது. 5 நாட்கள் 10 நாட்கள் 1 மாதம் இருந்து அழிந்து போகிற அந்த புஷ்பங்களுக்கு தேவன் அவ்வளவு மகிமையானவைகளை கொடுக்கிறார் என்றால், அவைகளை காட்டிலும் விசேஷித்த மக்களாகிய நமக்கு கடவுள் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கொடுக்க மாட்டாரா? கடவுளுடைய பிள்ளைகள் கடவுள் மேலேயே சந்தேகம் கொள்ளுகிறார்கள். கடவுள் என்னை நடத்துவார், கடவுள் என்னை போஷிப்பார், கடவுள் எல்லாவற்றையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்குள்ளாக சரிந்து கொண்டே வருகிறது, குறைந்து கொண்டே வருகிறது. ஆகையினால்தான் கவலைக்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள். நாம் கவலைப்படுவதனால நம்முடைய சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியாது. நாம் கவலைப்படுவதனால எந்த காரியமும் நடக்க போவது இல்லை. கடவுளுடைய பிள்ளைகள் போஜனத்துக்காக, எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக, தங்குகிற இடத்திற்காக கவலைப்படாமல் நம்முடைய ரட்சிப்பை குறித்து கவலைப்பட வேண்டும். நான் எவ்வளவாய் என்னுடைய பாவத்தில் உழன்று கிடந்தேன், அருவருப்பான நிலையில நான் காணப்பட்டேன். ஆனால் கடவுள் என்னை தேடி வந்து என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் மன்னித்து அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றி இருக்கிறார். எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், நீதியின் சால்வையை கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதை நினைத்துதான் தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்பட வேண்டும். தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக வைக்கப்பட வேண்டும் என்பதை நினைத்து மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்பட வேண்டும். இந்த தேவையில்லாத காரியங்களுக்காக தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்படுவதை நாம் நிறுத்திவிட வேண்டும். இந்த புறஜாதி மக்கள் தான் கவலைப்படுவார்கள். விசுவாசம் இல்லை, மெய்யான தேவனை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லை. ஆகையினால அவர்கள் உலக பொருட்களுக்காக கவலைப்படுகிறார்கள். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை கடவுள் முன்னதாகவே அறிந்திருக்கிறார். நாம் சொல்லுவதற்கு முன்னதாகவே, நாம் நினைப்பதற்கு முன்னதாகவே கடவுள் நம்முடைய தேவைகளை நன்றாக அறிந்திருக்கிறார். ஆகையினால்தான் அவருக்கு பெயரே சர்வ ஞானி. ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவை என்பதை கடவுள் அவன் ஜெபிக்கிறதற்கு முன்னதாகவே, கடவுளிடத்தில் கேட்பதற்கு முன்னதாகவே அவர் அறிந்து இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்தவர் அமைதியாக இருக்க மாட்டார். ஏற்ற வேளையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். ஆகவே கடவுளுடைய பிள்ளைகள் உலக காரியங்களுக்காக கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் கடவுளுடைய நீதியையும் தேட வேண்டும். முதலிடம் தேவ ராஜ்யத்திற்காக நாம் கவலைப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் நான் பிரவேசிப்பது எப்படி, அதற்காக நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டும், இதை குறித்து தான் கவலைப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தேவன் எனக்கு இலவசமாக கொடுத்த அந்த நீதியை எப்படி தக்க வைத்து கொள்ளுவது, நான் எப்படி நீதியின் பாதையில் நடப்பது, இந்த காரியத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். முதலாவது கடவுளுடைய ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் நினைக்க வேண்டும். தேவனுடைய நீதியின் பாதையில் நடப்பதை குறித்து நாம் நினைக்க வேண்டும். இந்த காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்போது கடவுள் என்ன செய்வார்? இந்த உலகத்தில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒரு குறைவும் இல்லாமல் இங்கு கூட கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கூட என்ன? இதனுடைய பொருள் என்ன? நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவைகளுக்கு மேலாக கடவுள் கொடுப்பார் என்பதுதான் இதனுடைய பொருள்.
பாருங்க, கையில் வேதம் இருக்கிறது. ஆனால் அந்த வேதத்தில் தேவன் சொல்லி இருக்கிற காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிவது இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 40வது வசனம், 41வது வசனம், 42வது வசனம். மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். அவளுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, மார்த்தாலே, மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பாருங்க, மார்த்தாள் அவள்தான் இயேசுவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தவள். அவள்தான் ஒரு காலத்தில் இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்தவள். ஆனால் அந்த மார்த்தாள் இப்போது தேவனுடைய காரியங்களை குறித்து கவலைப்படுவதற்கு பதிலாக தன்னுடைய காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாள். இந்த வேலைகளை எல்லாம் எனக்கு யார் செய்து கொடுப்பார்கள்? எனக்கு உறுதுணையாக யார் நிற்பார்கள்? எனக்கு யார் உதவி செய்வார்கள்? யார் 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 என்ற கேள்வி அவளை ஒரு கவலைக்குள்ளாக ஆழ்த்தியது. அந்த கவலையை அவளால் மேற்கொள்ள முடியவில்லை, கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆகையினால உள்ளத்தின் உள்ளதையெல்லாம் இயேசுவினிடத்தில் சொல்லிவிட்டாள். ஆண்டவரை, எனக்கு உதவி செய்யும்படிக்கு என்னுடைய சகோதரி என்னோடு இருக்க வேண்டும், ஆனால் அதை மறந்து உம்மோடு இருக்கிறாள். நீர் கூட அதை தெரிந்து கொள்ளவில்லையே என்று தேவனையே கசந்து கொள்ளுகிறாள். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாலே, மார்த்தாலே, நீ கொஞ்ச நஞ்ச காரியங்களை குறித்து அல்ல, அநேக காரியங்களை குறித்து, இப்போதைய தேவைகளை குறித்து மட்டுமல்ல, இப்போது எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை என்று நினைத்து மட்டுமல்ல, நீ எல்லா நேரத்திலும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். நீ கலங்குகிறாய், நீ பயப்படுகிறாய், நீ வேதனைப்படுகிறாய். பாருங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளை இந்த கவலை எப்படியாய் ஆட்டி படைக்கிறது என்று. இயேசுவை தேடினவள், இயேசுவை வீட்டுக்கு அழைத்தவள், ஒரு காலத்தில் இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்தவள். ஆனால் இப்போது அவளுடைய சிந்தனைகள், அவளுடைய நினைவுகள், அவளுடைய எண்ணங்கள் எல்லாமே உலக பொருட்களின் மேல் போய்விட்டது. இயேசு வீட்டிலே இருந்தாலும் அவளுக்கு அதை பார்க்க முடியவில்லை. இயேசு எவ்வளவு உயர்வானவர் என்பதை அவளால் சிந்திக்க முடியவில்லை. வானத்தையும் பூமியையும் படைத்த, சர்வத்தையும் படைத்த, சகல ஜீவராசிகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவனே என்னுடைய வீட்டில் இருக்கிறார், எனக்கு வேற என்ன வேண்டும் என்ற சத்தியத்தை அவள் உணர்ந்து கொள்ளவில்லை. இந்த உலக காரியங்களையே குறித்து அவள் சிந்தித்து கொண்டு இருக்கிறாள். இன்றைக்கு அநேக தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமையும் இப்படித்தான் இருக்கிறது. சர்வத்தையும் படைத்த தேவன், சகல ஜீவராசிகளுக்கும் தேவைகளை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வை மறந்து அநேக காரியங்களுக்காக கவலைப்பட்டு அவர்கள் கலங்குகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், அழுகிறார்கள். ஒரு அவிசுவாசம் அவர்களை பிடித்து இருக்கிறது. ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நிரந்தரமான ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், ஒரு ஆவிக்குரிய காரியத்தை தெரிந்து கொண்டாள், நித்தியத்துக்கான காரியங்களை தெரிந்து கொண்டாள். ஆனால் நீயோ அதை தெரிந்து கொள்ளாமல் உலகத்துக்கான காரியங்களை குறித்து நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அந்த கவலையில் இருந்து நீ வெளியே வா என்று கடவுள் சொல்லுகிறதை பாருங்கள். பிரியமானவர்களை, இன்றைக்கு மார்த்தாளை போல அநேக குடும்பத்தில் இருக்கிறதான ஆண்களும் பெண்களும் அநேக காரியங்களை நினைத்து அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கூடவே இருக்கிற தேவனை குறித்த அறிவு இல்லை, அவருடைய வல்லமையை குறித்து அறிவு இல்லை, அவர் தேவையெல்லாம் கொடுக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளுகிற உணர்வு இல்லை. மரித்து போன நிலைமையில் அவர்கள் கவலையோடு காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபையாருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தின் 6 மற்றும் 7வது வசனத்தை வாசிக்கின்றேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எதற்கு கவலைப்படக்கூடாது? எல்லாவற்றை குறித்தும் விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தினமும் நாம் தெரியப்படுத்த வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார் தினமும் நம்முடைய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவருக்கு தெரியப்படுத்தாமல் எதையும் செய்யக்கூடாது. அப்படி தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உடனே நம்முடைய தேவைகளை எல்லாம் கொடுத்து விடுகிறார். கொடுப்பார் என்று எழுதப்படவில்லை. பாருங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுமா. தேவ சமூகத்தில் நம்முடைய எல்லா காரியங்களையும் கொண்டு வரும்போது தான் கடவுள் நாம் கேட்ட எல்லாவற்றையும் உடனடியாக கொடுத்து விடுவார் என்று எழுதப்படவில்லை. ஒரு பெரிய சமாதானம். அந்த சமாதானத்தை புரிந்து கொள்ள முடியாது. அது புத்திக்கு மேலான ஒரு தெய்வீக சமாதானம். நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் ஆட்கொள்ளும் ஒரு பெரிய சந்தோஷம் நமக்குள்ளாக ஏற்படும். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தோடு எதற்கும் கவலைப்படாமல் தேவனிடத்தில் உங்கள் தேவைகளை சொல்லும்படியாக கண்களை மூடி ஜெபிக்கலாமா? வல்ல பிதாவே, நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தைகள் உண்மையும் சத்தியமுமானவைகள். ஆண்டவரே, அநேக காரியங்களை குறித்து மார்த்தாளை போல நாங்கள் கவலைப்பட்டு கலங்குகிறோம் சுவாமி. நீர் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் என்பதை அறிந்தும் கூட அதை நம்ப முடியாத நிலைமையில் நாங்கள் அவிசுவாசத்தோடு கூட கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த கவலையை எங்களுக்குள்ளாக இருந்து எடுத்து போட்டு ஒரு தெய்வீக சமாதானத்தால் எங்கள் இருதயத்தையும் எங்களுடைய சிந்தைகளையும் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.